நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். எவ்ரிதிங் தட் யூ லாஸ்ட் யூ வில் ரிசீவ் இட் பேக். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு நான் யார் இடத்துல பேசினாலுமே, அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷன், இந்த செகண்ட் வேவ் வந்து எல்லாருமே வந்து அக்ராஸ் த வேர்ல்டு, முக்கியமாக இந்தியாவில் நம்ம தேசத்தில் நடந்து போகுதுன்னா, நான் இதை இழந்துட்டேன். ஒன்லி லாசஸ். இன்னைக்கு people have lost everything. People have not just lost things, they've also lost hope of getting it back. இழந்ததை எல்லாம் திரும்ப வரும்ன்ற நம்பிக்கையும் போயிடுச்சு. Just when we were about to come up in life, just when we were about to bounce back, திருப்பி வரா மாதிரி இந்த நேரத்தில் சடனா again they put a lockdown. திருப்பி ஒரு லாக்டவுன் போட்டாங்க. அதனால பிசினஸ் டேக் ஆஃப் ஆகலாம், இந்த போன வருஷத்துல வந்த கடன்லாம் இப்பதான் கொஞ்சம் மேல வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது again we've lost continual losses. But dear children of God, இன்னைக்கு நான் சொல்றேன், be encouraged, please be encouraged. Whatever you lost, be it small or big, you are going to get it back. கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். விசுவாசி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் நான் கர்த்தர் உங்களோட பேசும்படியாக எனக்கு கொடுத்த டாபிக் நம்புங்கன்ற சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம். we've been going through a series called Just Believe. கர்த்தர் ரொம்ப முக்கியமா இந்த சீசனுக்கு கர்த்தர் பேசும்படியாக எனக்கு கொடுத்த வார்த்தை, நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். Everything you have lost will come back to you, or everything that you've lost you will receive it back. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இன்னைக்கு நான் யார் இடத்துல பேசினாலுமே, அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷன், இந்த செகண்ட் வேவ் வந்து எல்லாருமே வந்து அக்ராஸ் த வேர்ல்டு, முக்கியமாக இந்தியாவில் நம்ம தேசத்தில் நடந்து போகுதுன்னா, நான் இதை இழந்துட்டேன். ஒன்லி லாசஸ். அதாவது பொருள் சேதம் மட்டும் இல்லை, பொருளை இழந்தது மட்டும் இல்லை, பணத்தை இழந்தது மட்டும் இல்லை, வேலையை இழந்தது மட்டும் இல்லை, வியாபாரத்தை இழந்தது மட்டும் இல்லை. இன்னைக்கு people have lost everything. Oh, be it jobs, be it business, be it money, be it health. Oh, even people have lost their dear ones and near ones. But the word of the Lord says, கர்த்தர் வார்த்தையினால இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த முடியாது சொல்றேன், இழந்ததை எல்லாம் நீங்க திரும்ப பெறுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாஸ்டர், நீங்க சிலருக்கு என்ன கேள்வி கேட்கலாம் பாஸ்டர். Okay, of course we can receive money, jobs, business, all of this. என் ஹெல்த் கூட திருப்பி வந்துடும். What about people who have died? இறந்துட்டாங்களே, இறந்தவங்களை என்ன பண்ணுவோம்? செத்தவங்களை என்ன பண்ணுவோம்? அவங்களை எப்படி நாங்கள் திரும்ப பெறுவோம்? The word of God says that very soon when we go there, or when God comes, we are going to meet with all those who are dead before us. நம்மளுக்கு முன்னாடி போனவங்களே நம்ம நிச்சயமாக திரும்ப பெற போகிறோம். அதனால விசுவாசம் இல்லாதவர்கள் தான், கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் இறந்தவர்களை திரும்ப மீட் பண்ணுவான்ட்டு. பட் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, இந்த கோவிட்ல அநேக ஊழியக்கார குடும்பங்கள், many pastors, men of God, servants and many relatives have passed away. But I still want to encourage you, including them, we will all receive them back. அவங்களை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வோம். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா பிகாஸ் அவங்களை முகபங்கமாக நம்ம சந்திக்கிற நாட்கள் வரப்போகுது. Now coming to the situation, நிறைய பேர் நிறைய காரியங்களை இழந்தாச்சு. Alright, இழப்பு. We've been seeing only losses. அதுவும் இன்னைக்கு யார்கிட்ட இந்த ஃபோன் வந்தாலுமே பயமா இருக்கு. If I receive a call from somebody who's not been talking to me for a while, suddenly somebody calls, ஓ என்ன ஆச்சு, பெட் வேணுமா, இல்ல ஹெல்த் போச்சா, இல்ல ஜாப் போச்சா. இன்னைக்கு people have lost many things. In fact, they are willing to give up their cars, bungalows, everything in order to stay alive. So people have not just lost things, they've also lost hope of getting it back. இழந்ததை எல்லாம் திரும்ப வரும்ன்ற நம்பிக்கையும் போயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நாள் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி இருந்தாங்க. திரும்பி எல்லா காரியங்களும் நடக்கிற மாதிரி, கொஞ்சம் இப்போதான் தலை எடுக்கிற மாதிரி இருந்தோம். Just when we were about to come up in life, just when we were about to bounce back, திருப்பி வரா மாதிரி இந்த நேரத்தில் சடனா again they put a lockdown. திருப்பி ஒரு லாக்டவுன் போட்டாங்க. அதனால பிசினஸ் டேக் ஆஃப் ஆகலாம், இந்த போன வருஷத்துல வந்த கடன்லாம் இப்பதான் கொஞ்சம் மேல வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது again we've lost continual losses. But dear children of God, இன்னைக்கு நான் சொல்றேன், be encouraged, please be encouraged. Whatever you lost, be it small or big, you are going to get it back. கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். விசுவாசி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க, I will get it back. நீங்க எதை இழந்தீங்களோ, I will get back my house, I will get back my job, I will get back my health, I will get back my money. Put it down in the comments. விசுவாசத்துல போடுங்க, that God's going to give you back. Amen. Hallelujah. சிலர் எப்படி ஒரு நிலைமை கொண்டோம்னா, இதுக்கு மேல pastor, I don't have any strength to even pray or to cry. நம்பிக்கை இல்லாத ஒரு பக்கம், அழக்கூட பலன் இல்லை, இனிமேல் நான் ஜெபத்துல போராட பலன் இல்லை, எல்லாத்துலயுமே சோர்வு. I've lost my hope and my strength to even look forward and pray. இதுக்கு மேல இது மாறுமான்ற ஒரு நிலைமை கொண்டீங்க. Because lot of people who talk to me, pastor, I'm depressed. நிறைய பேர் டிப்ரெஷன், suicidal thoughts.
ஓ இப்படியே வாழ்க்கை முடிஞ்சலாமே, இதுக்கு மேல சிலர் வந்து இதுக்கு மேல நான் எதுக்காக வாழணும்? why should I live anymore? such questions ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா பேசிக்கொண்டு, why should I even live anymore? why should I strive anymore? but தேவ பிள்ளைகளே, இப்படிதான் ஒரு சூழ்நிலை. we're going to read it from the Bible, from the Old Testament, from the story of David. 1 Samuel chapter 30, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனம் 1ல இருந்து. 1 Samuel chapter 30 நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கதையை சொல்றேன். தாவீதும் அவன் நண்பர்களும் அவன் கூட இருந்த ஆட்களும் they come back to Ziklag. ஜிக்லாக்ன்ற ஒரு இடத்துல அவங்களுக்கு பிலிஸ்தியர்கள் ஒரு இடத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. they come back to Ziklag. ஜிக்லாக்கு வராங்க. வந்து பார்த்தா திடீர்னு வந்து பார்த்தா எதிர்பாராத ஒரு பெரிய அசம்பாவிதம். something which they totally did not expect at all. let's read what happened. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையிலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடைத்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பெலனால் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரான அகினோவாவும் கர்மேல் ஊரான நாபாலின் மனைவியாய் இருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். When we read the story, David and his friends returned to the city and everything has been burnt. Everything has been looted, taken away. The city is burnt. All the children and all the wives are all been taken away as captives alive. Nobody's been killed. வந்து பார்க்கறாங்க, எல்லாருமே சுட்டரிக்குது. திருடு போயிச்சு, இடம் எரிக்கப்பட்டாங்க, வீடுகள் எரிக்கப்பட்டது. Everything has been literally it's all gone, burnt, gone. Children are kidnapped, wives are kidnapped. தாவீதுக்குரிய எல்லாமும் அவன் இடத்தில் போய் ஒண்ணும் இல்லாமல் நிற்கிறான். ஒண்ணுமே இல்லை. Everything is gone. சாப்பிட ஒண்ணல்ல, உடுத்த ஒண்ணல்ல, செலவு பண்ண ஒண்ணல்ல, அதாவது உற்றார் குடும்பம் யாருமே இல்லை. எல்லாமே போன நிலைமையில் தாவீது நிற்கிறான். வசனம் சொல்லுது அழக்கூட முடியல, அழக்கூட முடியல. நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நிறைய பேர் போன் பாஸ்டர் நான் என்ன பண்ணுவேன்? நீங்க நிறைய பேர் என்ன பார்த்து கேட்குறீங்க, என்ன பண்ணுவேன் பாஸ்டர்? அழக்கூட பேலன் இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இருந்த கூட இருந்தாங்களே அவனுக்கு அகேன்ஸ்ட் அவன் மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, வெளியில ஒரு பிரச்சனை உள்ள வருவோம், உள்ள வந்து பார்த்தா உள்ள இருக்கவங்க அதுக்கு மேல நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவோம். We think that people who are with us will give us comfort and solace and encouragement, but sometimes more than the people outside, the ones inside give us more problems. சிலலாம் சிரிக்கிறீங்க, பக்கத்துல யாரையோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப தாவீது என்ன செய்யணும்? இப்படி எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில தாவீது என்ன செய்யணும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? Where can I derive my strength from? Where can I receive anything? எங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you have to read verse 6. David was greatly distressed because the men were talking of stoning him. Each one was bitter in spirit because of his sons and daughters, but David found strength in the Lord his God. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்தின் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். டிஸ்ட்ரெஸ்ட். எத்தனை பேர் நீங்க நெருக்கப்பட்டிருக்கீங்க? மிகவும் நெருக்கப்பட்டான். நோ வே. மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த கதை ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். நான் இந்த காரியத்தை முன்னாடிலாம் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த தடவை பேசும்போது it makes a lot of sense right now in this situation when I talk this particular passage from the Bible. I've spoken about many times. But today it makes a lot of sense because today we can really feel what David felt. தாவீது என்ன அனுபவித்தா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா இழந்ததெல்லாம் நீங்க நம்ம இழந்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து அவங்க இறந்தாங்க இவங்க இறந்தாங்கன்னு போய் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலே வந்து இறப்புகள். அவங்களுக்கு வேலை போச்சு, இவங்களுக்கு வேலை போச்சு, நமக்கே வேலை போச்சு. அவங்க கிட்ட காசு இல்லை, அவங்களுக்கு காசு. இன்னைக்கு everything is come back to us. and என்னடா கூட இருக்கிறவர்களே இவனுக்கு எதிராக மாறிட்டாங்க. no support from anybody. ஆனா இந்த முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு David received his strength from God. எங்க இருந்து அவன் பலன் கட்டானா? அவன் கர்த்தருக்குள்ள அவனை பலப்படுத்தி கொண்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நேரங்கள்ல ஏகப்பட்ட பிரச்சனையை நம்ம யோசிச்சு கொண்டிருந்தது என்ன பண்ணுவேன் when your mind is filled with worries. ரொம்ப முக்கியமான விஷயம். we need to sit in God's presence and strengthen ourselves. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நான் என்னதான் பண்ண ஆரம்பிச்சேங்க.
இந்த மாதிரி நேரங்கள் சில நாட்கள் அப்படி ஆச்சு. நான் என்ன பண்ண, நேரம் ஒரு டைரியோட போய் உட்கார்ந்தேன். ஜபமா எழுத ஆரம்பிச்சு அந்த ஜபத்தை நான் திருப்பி படிக்க ஆரம்பிச்சு. இப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்களில், யாரும் கூட இல்லாத நேரங்களில், எங்கும் போக முடியாத நேரம், முக்கியமாக இந்த லாக்டவுன்ல இப்போ நம்ம எங்கேயும் போக முடியாது. அப்போ யாரை பார்த்து சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க, நம்ம இவங்களோட பேசினா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும், இவங்க கூட கொஞ்சம் போய் ஒரு டீயோ காஃபியோ குடிச்சா மோட்டிவேட் ஆகும். சில நேரத்தில் அந்த மாதிரி நம்மளுக்கு ஆட்கள் இருக்காங்க, people who encourage us, support us. If we can talk to them, it will help us. But right now we are in isolation. We cannot go to anybody. யார்கிட்டயும் போக முடியாது, உதவி பண்ண முடியாது, யாரும் நம்ம கிட்ட வர முடியாது. சிலர் பேர் கோவிட்ல ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், குவாரண்டைன்ல இருக்கலாம். But you know what? The only place where nobody is around us and everybody's ditched us and left us, the only place where we can find strength is in the Lord. கர்த்தர் இடத்துல திடப்படுத்தி கொண்டான். தேவ பிள்ளைகள், இந்த நேரத்தில் எல்லாம் இழந்த சூழ்நிலையில போய் அப்படியே வேதத்தை வச்சுன்னு கர்த்தர் சமூகத்துல நீ முட்டி போட்டு இதை கேளு, ஜெபம் பண்ண, அவங்களுக்காக ஜெபம் பண்ண, ஒன்றும் இல்லை, கர்த்தர் இடத்துல நீ பேச ஆரம்பி. கர்த்தர் வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிச்சாலே கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? The only place you can get strengthened. இந்த ஸ்ட்ரென்த் நான் வசனம் சொல்றது, கர்த்தர் இடத்துல அவன் திடப்படுத்தி கொண்டான். ரெண்டாவது, திடப்படுத்திக் கொள்ள கர்த்தர் இடத்துல நேரம் செலவு பண்ணல. He received a word from God. கர்த்தர் இடத்துல இருந்து ஒரு வார்த்தையை அவன் பட்டுக்கிறான். கர்த்தாவை என்ன பண்றது, இவ்வளவு இழப்பாயிடுச்சே, இதெல்லாம் திரும்ப வருமா, என்னதான் ஆகும் அப்படின்னு கர்த்தர் இடத்துல இருந்து ஒரு வார்த்தையை கேட்கிறான். விட்டுலாமா? சிலலாம் வந்து பாத்தீங்கன்னா போனதெல்லாம் விட்டுலாம்ப்பா, போனது போச்சு, குட் ரிட்டன்ஸ், போனது பரவாயில்ல, போனதெல்லாம் பரவாயில்ல இல்ல, கர்த்தர் திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க அடுத்த வசனத்தை. தாவீது அமலேக்கரின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசானை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், அதை பின்தொட, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். David said to Abiathar, the son of Ahimelech, bring me the ephod. Abiathar brought it to him, and David inquired of the Lord, shall I pursue the raiding party? Will I overtake them, pursue them? He answered, you will certainly overtake them and succeed in the rescue. கேட்குறான், எல்லாம் போயிச்சே, நான் அவங்கள பின்தொடர்ந்து போகலாமா, அவங்கள நான் ஓவர் கம் பண்ணனா, அவங்கள மீட்டு கொள்ளணும்னா திரும்ப வருமா? நான் கர்த்தர் சொல்றார், பின்தொடர்ந்து போ, நீ எல்லாத்தையும் திருப்பி கொள்வாய். எல்லாம் திருப்பி உங்ககிட்ட வரும், எல்லாத்தையும் நீ திரும்ப மீட்கொள்ள. அந்த வசனத்தை திருப்பி வாசித்து பாருங்க. அது சொல்லுது, ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய் என்றார். அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்வாய். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்களேன். ஒரு பேப்பர் பென் எடுத்து ஜஸ்ட் ரைட் டவுன் வாட் ஆல் யூ லாஸ்ட். நீ இழந்தது எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க, சரியா? அந்த லிஸ்ட் போடுங்க, ஒய்ஃபோ உங்க ஃபேமிலி கூட உட்காந்து இதெல்லாம் நான் இழந்திருக்கிறேன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. டேக் இட் ஃப்ரம் மீ, ஐ பிலீவ் இன் ஜீசஸ் நேம். கர்த்தர் நீ இழந்த சகலத்தையும் திருப்பி கொள்வாயின்னு தாவீதுக்கு மட்டும் சொல்ல, கர்த்தர் இன்னைக்கு உனக்கும் சொல்றாரு, எனக்கும் சொல்றாரு, இழந்ததை எல்லாம் நாம் திருப்பி கொள்வோம். இந்த கோவிட் சீசன்ல இந்த 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 வெட்டு பூச்சிகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு போனதெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். கர்த்தர் திருப்பி கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. I will receive it back, everything which is gone from me. And you know what? I believe not just one, but I will receive it double fold. ரெட்டத்தனையா கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுவார். நான் சொல்றேன், கர்த்தர் சொல்ற சகலத்தையும் போ. ஸோ முதல்ல கர்த்தரிடத்துல பலப்படுத்திக் கொள்ளுங்க. ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப் இன் தி லார்ட். செகண்ட், கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் நீங்க சொல்ற வார்த்தைனா, நீ இழந்தது எல்லாவற்றையும், இழந்த சகலத்தையும், நீ இழந்தது எல்லாத்தையும் நீ திரும்ப பெற போகிறாய். ஹல்லேலூயா. Hallelujah. You're going to receive back your strength, you're going to receive back your money, you're going to receive back your possessions, you're going to receive back your people. Amen. Hallelujah. I'm so encouraged that I'm speaking into your life. மூன்றாவது, third point, don't give up. விட்டு விடாதீர்கள். Don't give up hope. அந்த நம்பிக்கையை விட்டுறாத, சோர்ந்து போய் விட்டுறாத. ஏன்னா தாவீது ஆரம்பிக்கிறான், அவன் கூட ஒரு 600 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசேர் ஆற்றண்டை வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேர் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடினால் பேசோர் ஆற்றை கடக்காமல் நின்று போனார்கள். 600 men with him came to Besor ravine, where some stayed behind. 200 men were too exhausted, but David and 400 men continued the pursuit. அதாவது 600 பேரா கிளம்புறாங்க, 400 200 பேர் வந்தனால முடியலப்பா, பரவாயில்லப்பா, நின்னுறேன்ப்பா. அது என்ன நின்னுறேன்னா என்ன அர்த்தம்? எப்பா இந்த போனா போட்டோம், பரவாயில்லப்பா, என் குடும்பமே போனா பரவாயில்ல, என்னால முடியல இதுக்கு மேல. ஆனா தாவீது போனான். ஏன் தெரியுமா தாவீது போனான்? நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவன் அவனுடைய பலனில் போகாமல்,
கர்த்தரிடத்தில் அவனை பலப்படுத்திக் கொண்டான். He was moving in the strength of the Lord. He was moving in the spirit of the Lord. Dear children, right now at this moment, we need the strength of the Holy Spirit. We need the strength of the Lord than the strength of our own flesh. Because நம்ம we try our level best. நம்ம பலத்துல கொஞ்சம் தான் முடியும். ஆனா கர்த்தர் பலத்துல ஓடும்போது நம்மளால முடியல. கர்த்தர் பலத்தினால நம்மளை ஓட வைப்பார். I want to tell you, the Lord is not going to let you down. You will proceed forward. You will progress forward with the strength of the Lord. கர்த்தரின் பலத்தினால நம்ம போவாங்க. கர்த்தர் பலன் மட்டும் நமக்கு இன்னைக்கு இல்லைனா யாருமே ஊழியம் கூட செய்ய முடியாது. இந்த நேரத்துக்கு வந்திருக்க முடியாது. So I want to tell you, ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நேரத்துல don't give up. Don't lose hope. விட்டுறாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் பார்த்து பாரு. இது எப்போ விடுறோம்னு நினைக்கிறீங்களோ அப்போதான் you have to go forward. நீங்க பெரிய பாக்ஸர் முகமது அலியை கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard about Muhammad Ali. You know, he works out in the gym very hard. அப்போ ஜிம்முக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா we all start counting. ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போதோ, பைசெப்ஸ் பண்ணும் போதோ, செஸ்ட் பண்ணும் போதோ, எது பண்ணாலும், ஷோல்டர் பண்ணாலும் we start counting. கவுண்ட் போடும்போது அப்படியே சில கவுண்ட் வரும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் வந்து முடிப்போம். ஒரு 15 கவுண்ட், 20 கவுண்ட், 30 கவுண்ட். But you know what Muhammad Ali said? He said, start to count not when it's normal. Start your counting only when it starts to pain. அதாவது நார்மலா 10 கவுண்ட் போடுறீங்களே, அப்பெல்லாம் 1 2 கவுண்ட் பண்ணாதீங்க. நீ கவுண்ட் போட்டுனேன்ட்டு என்னைக்கு உனக்கு வலிக்க ஆரம்பிக்குது, எப்போ வலிக்க ஆரம்பிக்குது அப்போத்துல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பி. ரைட்? Don't count when it's not paining. Start counting from number 1 only when it's paining. And that is what will make a difference to your muscle. I tell you, that is what will make a difference to your eye. வலிக்காத போது நீ செஞ்சதெல்லாம் பெருசு இல்லை, நீ சாதித்ததெல்லாம் பெருசு இல்லை. வலிக்கும் போது அந்த வலியை தாங்கி கொண்டு எவ்வளவு நம்ம பண்றோம். It counts when it pains. It matters when it pains, when it hurts. Now I want to tell you, dear children of God, I want to encourage you. No matter what your family is going through, no matter what you're going through, no matter what sickness or losses you've gone through, I encourage you right now, don't give up. It matters now. பக்கத்துல யாராவது இருந்தாங்க சொல்லுங்க, it matters now. கமெண்ட்ல போடுங்க, it matters now. இப்பொழுது ரொம்ப முக்கியம். இப்போ நான் இன்னும் விசுவாசத்தில் இருப்பது முக்கியம். இப்போ நான் இன்னும் ஜெபிப்பது முக்கியம். இப்போ நான் இன்னும் போராடுவது முக்கியம். Amen. Don't give up right now. ஏன்னா இப்போ விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியது வராம போயிடும். இந்த விசுவாசத்தை விடாதீங்க. Fourth, when you bless others, God will bless you, especially when you're in pain. Or let me put it this way. When you are in pain, don't forget to bless others, because that's when God will bless you. அதாவது மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். முக்கியமா நம்ம வழியில் இருக்கும்போது, ஆர் நம் வழியில் இருக்கிற நேரத்தில் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறதை விட்டுறாதீங்க. Right? Because we can bless others when everything is all right with us. மற்றவங்களை நம்ம எப்போ ஆசீர்வதிப்போம்னா நம்ம கிட்ட எல்லா நிலைமையும் கரெக்ட் ஆகுது, எனக்கு எல்லாம் இருக்குதுப்பா, அப்போ நான் எக்ஸ்ட்ராவா பிளஸ் பண்ணணும். நோ, கர்த்தர் நான் சொல்றாரு, உனக்கு இல்லாத நேரத்திலையும் உன் கஷ்டத்தின் நேரத்திலையும் நீ மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு dear children of God, there's so much of mission work happening here. இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்கு, நிறைய பேருக்கு தேவைகள் சந்திக்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போக முடியாம கஷ்டப்படுறாங்க, மெடிசன் வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாத ப்ரொவிஷன்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பாஸ்டர் இந்த நேரத்தில் நாங்களே கஷ்டப்படுறோம், இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்க, ரொம்ப முக்கியம் இந்த நேரம் தாங்க. There are so many ministries happening in this church. Alright, இந்த சபையில் நிறைய சபையில் வீடு இல்லாதவர்களுக்கே ஒரு சபை நடத்துகிறோம், ஸ்ட்ரீட் டுவெல்லர்ஸ்க்கு ஒரு சபை நடத்துகிறோம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு, மருந்து செலவு பார்க்க வேண்டியது இருக்கு, ஹோம் நடத்துகிறோம். டிராஃபிக் சில்ட்ரன் இருக்கிறாங்க, அந்த ஹோம் பிள்ளைங்களுக்கு சப்ளை பண்ண வேண்டியது இருக்குது, கிராம ஊழியங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்தில் அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது கர்த்தர் வானத்தின் பலகளை திறந்து நம்மளை ஆஸ்வதிப்பாங்க. நம்மளுக்கு வர வேண்டியது வரோங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வேலை எந்த நேரத்திலும் தடைபடக்கூடாது. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க நெருக்கத்தில் இருக்கலாங்க, ஆனா நீங்க சாப்பிடும் போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களான்னு பாருங்க. உங்களுக்கு சில காரியங்களை நீங்க வாங்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோமான்னு பாருங்க. I tell you, when we bless others, God blesses us. இந்த கதையில பாருங்க, தாவீது அவன் கூட ஒரு 400 பேரோட போடுறான், மனைவி பிள்ளையெல்லாம் எடுத்துட்டு கொண்டு அவனுக்கே ஒன்றும் இல்லை சாப்பிட. ஆனால் நடுவில் ஒரு எகிப்தியனை சந்திக்கிறாங்க. நான் வாசிக்கிறேன், ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும்
வற்றலான 2 திராட்சை பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்கு வந்தது. அவன் ராப்பகல் 3 நாள் அப்பம் சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தின் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்தில் பிழையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாகை அக்னியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்துக்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவர், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்புக் கொடுவதும் இல்லை என்று என் தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். If you observe here, already they are in want, David and his people are in need. But suddenly they meet an Egyptian who's dying and they give him food and he revives his life back. And then he says, I was let down by my owner because 3 days back we went and we burned Ziklag. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீது வீட்டை எரிச்சதில் ஒரு கூட்டத்தில் இவனை ஒருத்தன், அவனுக்கு தான் தாவீது சாப்பாடு கொடுத்துக்கிறான். இவங்களுக்கே சாப்பாடு இல்லை நேரத்தில் அவனுக்கு கொடுத்து அவன் பிழைத்திருக்கிறான். ஆனால் இப்போ பிழைச்சவனை தாவீது கேட்குறான், அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டு போய் விடுவேன்னா சொல்கிறான், எப்போ கூட்டு போடுகிறேன் தேவ பிள்ளைகளே, எவன் அந்த இடத்த எரிச்சானோ அந்த கூட்டத்தில் நான் கொண்டே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறான். ஏன் தெரியுமா? தாவீது சாவர ஒருத்தனுக்கு இவனுக்கு இல்லாத நேரத்திலையும் அவனை பிழைக்க வைத்தான். Dear children, well, this is very, very important today, that when we bless others, when we try and give life to others, you know what? We impress God. God's happy. And that's when God uses them to bless us. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம சத்ருவே கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாருங்க. சில நேரங்களில் என் வாழ்க்கையில் பல நேரங்களில் நடக்கும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா? It's very important that we get an opportunity to bless the person who's caused us hurt. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, when we bless others, even when we are in pain, God blesses us abundantly back. So இவன் கொண்டு போய் விடுறான். He takes David to this place where the entire band is. And if you read it, they're all drinking and they're all in merry. பார்த்தீங்கன்னா in 16th verse it says he let down David there. They were all scattered over the countryside, eating, drinking and reveling because of the great amount of plunder they had taken from the land of Philistine. David fought them from dusk till the evening of the next day. None of them got away except 400 young men who rode on camels and fled. அவர்களை தாவீது அன்ற சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மற்றும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேலொருவன் தப்பில்லை. பார்த்தீங்கன்னா அந்த கதையை ஒரு நாள் ஃபுல்லா, from today evening till the next day evening, David was fighting with the strength of the Lord. ஒரு நாள் ஃபுல்லா சண்டை போடுறான், எல்லாரும் ஓடி போறாங்க. ரைட், நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? நாள் பூரா சண்டை போடுவோம், எப்பா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், முடியல. He kept on because his hope was on the word of the Lord. கர்த்தர் சொன்னாரு, நீ போ, அவர்களை நீ ஜெயிப்ப, அவர்களை நீ மேற்கொள்வ, நீ இழந்த சகலத்தை நீ மீட்டுக் கொள்வ என்று கர்த்தர் சொன்னார். தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு I want to encourage you. Maybe whatever you've lost, I want to encourage you today. The Lord will give it back to you. Don't give up your fight. ரொம்ப முக்கியமானது, never give up your fight. Your fight could be in prayer, your fight could be in worship, your fight about your family, your fight about your spouse, your fight about your children, your fight about your career and all your possessions, your fight about your calling and your ministry. Don't ever give up, no matter what's happening. It's a long fight. It's a tedious fight. ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு fight. But it's okay. No matter how long your fight is, don't give up on your fight, because God has not given up on you. He is fighting alongside you. Definitely you will receive a victory. Amen. சொல்லுங்களேன், போடுங்களேன், கமெண்ட்ஸ்ல போடுங்களேன், I will not give up on this fight. 5th point, he received everything which he lost. You will receive everything which you lost. நீ இழந்தது எல்லாம் திரும்ப பெறுவாய். அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறிதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவர்களை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். David recovered everything the Amalekites had taken, including his 2 wives. Nothing was missing, young or old, boy or girl, plunder or anything else they had taken away. David brought back everything. He took all the flocks and herds, and all his men drove them ahead of the livestock, saying, this is David's plunder. Nothing was missing. ஒன்று கூட விடப்படவில்லையா. சிறிதாயினும் பெரிதாயினும் எல்லாவற்றையும் தாவீது மீறான். அதனால தான் தலைப்பை வச்ச நான்,
நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். நீ இழந்ததை திரும்ப பெறுவான் கூட வைக்கல. நான் தலைப்பு ஏன் தெரியுமா? நீ இழந்தது எல்லாம். பிகாஸ் வசனம் சொல்லுது, சிறிதாயினும் பெரிதாயினும் ஒண்ணு விடாம எல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்துறான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை எல்லாம் பர்ச்சேஸ், நான் சொல்றேன், டேவிட் சிச்சுவேஷன் நம்ம என்னன்னா போயிடுச்சுங்க, தூக்கின்னு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. எவ்ரிதிங் இஸ் burnt, everything is gone, children are gone, wives are gone. If we were in David's position, we would have, that's all. Probably many would have committed suicide. எல்லாம் நம்மளே தூக்குமான்னு செத்துட்டு இருப்போம், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாமே போச்சு. Because we don't know which direction they went. எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியாது. இன்னைக்கு அப்படிதான் எல்லாம் பிச்சுக்கின்னு போயிடுச்ச மாதிரி, எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியாது. But you know what? David started his journey and somebody came there. God sent somebody to show him the way. இவன் தாவீது மட்டும் சிக்லாக்லயே உட்கார்ந்துடா, ஐயோ போச்சே போச்சேன்னு அழுதுதானா? அவன் தொடர்ந்து போயிருக்க மாட்டான். அங்க ஒரு ஆளு எகிப்தியனை கர்த்தர் அமைச்சிருக்க மாட்டார் வழி சொல்ல. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீ அழுது கொண்டு இருக்காத, நீ எழுந்தினா கர்த்தர் ஒருத்தர் அனுப்புவார் உனக்கு வழிகாட்டும்படியாக. உனக்கு இழந்ததெல்லாம் எங்க இருக்குன்னு காட்டும்படியாக, நீ திரும்ப பெறும்படியாக கர்த்தர் உனக்கு அவனை அனுப்புவார், யுத்தத்துக்கான பலனை கொடுப்பார், நீ இழந்ததை திரும்ப பெறுவாய். இவ்வளவு ஆமென் சொல்லுங்களேன். சிறிதாயினும் பெரிதாயினும், வாட் எவர் பீ ஸ்மால் ஆர் பிக். ஆர் யூ வித் மீ? ஹalleluya. போடுங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, சின்னதுனாலும் சரி பெருந்தாலும் சரி, ஸ்மால் ஆர் பிக், ஐ வில் கெட் இட் பேக். ஐ வில் நாட் லூஸ் எனிதிங். ஆமென். ஆர் யூ வித் மீ? ஆர் யூ வித் மீ? ஹalleluya. கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமே கர்த்தர் சொன்னா, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். Pursue, you will recover everything. Now I want to encourage all of you, man. Whatever you've lost, be it this COVID or before COVID, your jobs, your money, your health, your possessions, your people, now I want to encourage you that you will get it back, you will receive it back, and God will give it to you abundantly. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. அந்த முக்கியமான விஷயம், the last point, when you receive, don't forget to share. பெற்றுக்கொள்ளும் போது மற்றவங்களுக்கு பிரித்து கொள்ள மறந்து விடாது. இங்க பாத்தீங்கன்னா தாவீதோடு கிளம்பின 600 பேர்ல 200 பேர் நின்னுட்டாங்க. 200 people stayed back. But you know what David did? 21st verse. Then David came to the 200 who had been too exhausted to follow him, who were left behind at Besur Ravin. They came out too, met David, and with the people of them. As David and his men approached, he greeted them. But all the evil men and troublemakers amongst David's followers said, because they did not go out with us, we will not share with them the plunder we recovered. However, each man may take his wife and children and go. David replied, no, my brothers, you must not do that with what the Lord has given us. He has protected us and handed over us the forces that came against us. Who will listen to what you say? The share of the man who stayed with the supplies is to be the same as that of him who went down to the battle. All will share alike. தாவீது சொல்றான் 24 வருஷத்துல, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவும் ரஸ்து கலையண்டில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்கும், சரி பங்காக பங்கிடுவார்கள் என்றார். பாருங்களேன், look at David's heart. He said, whether they came with us to fight or not, let's all share. See, why was God blessing David continuously? Because David's heart. கர்த்தர் ஏன் தெரியுமா தாவீதை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தான்? தாவீதுக்கு கர்த்தர் அவன் இருதயத்தை பார்த்துன்னு இருந்தான். நம்மளா தான் என்ன பண்ணிப்பான், சண்டைக்கு வந்த 400 பேர் மட்டும்தான், இது 200 பேருக்கு ஒண்ணுமே கிடையாதுடா, நீ சண்டையே போடல, உனக்குலாம் எதுக்கா? சில நேரத்தில் சம்டைம்ஸ் வி ஃபீல், ஒரு டீம்ல ஏதாவது ஒரு எல்லாம் வின் பண்ணும்போது சிலலாம் ஃபீல் பண்ணுவாங்க, ஒண்ணுமே செய்யாதவங்களாம் வந்து வின் பண்றான், நம்ம கூட இருந்த ஒண்ணுமே பண்றது இல்லை, ஆனா இவனுக்கும் அப்ரிசியேஷன், இவனுக்கும் அதே ஸ்டேட்டஸை கொடுக்குறாங்க, இவனுக்கு அந்த மரியாதை கொடுக்குறாங்க, இவனுக்கும் அதே வீட்டில் தங்குறான், அதே சபையில் இருக்கிறான், அதே இடத்துல வேலை செய்கிறான். பட் we are the ones who work hard. Doesn't matter, dear children of God. Be blessed, be happy that God has given you that strength. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும் போது அவன் சொல்றான், பகிர்ந்து கொடு. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நான் சொல்றேன், நீ கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை செய்வா. Can we make a covenant with the Lord? When I receive what I lost, I'm going to share it. Amen. எத்தனை பேர் அதை சொல்ல தைரியமா சொல்றீங்க? ஏன்னா சிலருக்குலாம் receiving is okay, but sharing it after receiving is not okay. பேசலாம். I want to tell you, கர்த்தரோட நீ ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, எனக்கு வர வேண்டியதெல்லாம் இவ்வளவு இருக்குது, நான் இழந்ததெல்லாம் இவ்வளவு இருக்குது, ஆனால் ஒன்னு சொல்றேன், ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் திரும்பி வந்த உடனே நான் எல்லாருக்கும் பங்கெடுத்து கொடுப்பேன். I'm going to share it with people who don't have. Amen. Hallelujah. If you can boldly make this oath with God, you know, God looks at your heart. He will definitely give it to you. Dear children of God, even as I close with this sermon, I want to encourage you. You will receive everything that you've lost. I want to speak prophetically into your life. நிறைய பேர் வீடுகளை இழந்து சொந்த வீட கோர்ட் கேஸ்ல இறந்துருக்கிறீங்க. நிறைய பேர்
You've lost custody of your children. Some people have lost your job. Some people have lost your health. Some people during the situation have lost all your strength and health. மூடி உட்கார்ந்துட்டீங்க. I want to encourage all of you. You're going to recover. The things which you have gone away from you will come back. நீ இழந்தது சிறிதா இருந்தாலும் பெரிதா இருந்தாலும் கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு கணக்கு போட்டு அதை திரும்பி கொடுக்க போறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. Remember, I wanted you to do an exercise when we began this sermon. ஒரு நோட் எடுத்து ஒரு லிஸ்ட் எழுதுங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருந்து போன லிஸ்ட் எல்லாம் எழுதுங்க. Write everything you've lost. Now you know what I want you to do? Place your hand upon all that you lost. கையை வச்சு சொல்லுங்க, in the name of Jesus. கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நான் இழந்த இவை எல்லாத்தையும் கர்த்தர் எனக்கு அநேகமாக திருப்பி கொடுப்பார். The Lord is going to give back everything which I have lost, everything which is in this list, and even things which I have not put in this list. நான் மிஸ் பண்ணதை கூட கர்த்தர் எனக்கு சேர்ந்து திருப்பி கொடுப்பார். எல்லாம் கைகளை உயர்த்துங்க நேரத்துல. Come on, I want you all to lift your hands right now. ஷேதரே வேல்தரி யால்தோன மாசக்கேதரவா. எதெல்லாம் இழந்திருக்கிற இன்னைக்கு கர்த்தர் உன் மைண்டை கொண்டு வர. Start looking at all of this and speak it to the nest. And speak and start saying, oh, whatever I've lost, the Lord is going to give it back. கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுப்பார். சிறிதா இருந்தாலும் பெரிதாலும், small or big, nothing will be lost. ஒன்று விடாமல் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். I want to pray for everybody who is watching right now. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நீ எதெல்லாம் இழந்தியோ, யாரெல்லாம் இழந்தியோ, எந்த வேலையை இந்த கர்த்தர் உனக்கு திரும்பி கொடுக்கும். இந்த கோவிடின் மத்தியில கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வார். Lord, I bless everybody who's watching right now, Lord, and I pray that you will help them recover everything in abundance. Dear children of God, if you're watching this sermon, and somewhere if you've gone away from the Lord, backslidden, God is giving you an opportunity to come back. கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தீங்கன்னா, பின்மாறி போயிருந்தீங்கன்னா, கர்த்தர் இடத்துல வாங்க. கர்த்தர் உங்களை கூப்பிடுறார். இல்ல, if you're watching this YouTube and you've not accepted Christ, இயேசு கிறிஸ்துவை நீங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவங்களா, God is giving you a chance right now to accept Jesus Christ as your personal Savior. No matter how much you've sinned, no matter the kind of past you had, எப்படி மோசமான உனக்கு பாஸ்ட் இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்கிறார். If you just believe in this, just lift your hands and say, Lord, give me another chance. கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. I believe you, Lord. I accept you as my Lord and my personal Savior. Give me another chance. Jesus, take me and use me. In Jesus' name, amen. இந்த ஜெபத்தை நீங்க சொல்லியிருந்தா தயவு செய்து கான்ஃபிடென்ட்டா இருங்க. கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Hallelujah. நீங்க இழந்ததை எல்லாம் ஒன்று விடாமல் திரும்ப பெறுங்க. You will receive everything which you've lost.